பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். திருப்பத்தூர் அருகே சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை செய்த விநாயகபுரம் பகுதியைச் சேர்ந்த வெங்கடேசன் என்பவருக்கு 35 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கி மாவட்ட நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. அதேபோல் மனநலம் பாதிக்கப்பட்ட சிறுமியை பாலியல் துன்புறுத்தல் செய்த ஆலங்காயம் படக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த தமிழரசனுக்கு 9 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கி நீதிபதி மீனா குமாரி தீர்ப்பளித்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் லாலாப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த நாகரத்தினம் என்பவர் பணியின் போது மின்சாரம் தாக்கி படுகாயமடைந்தார். அவரை மீட்டு சிகிச்சைக்காக அரசு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் செல்போன் வெளிச்சத்தில் முதலுதவி செய்ததை கண்டித்து உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. அமெரிக்காவில் நடிகர் ரஜினிகாந்த் நடிப்பில் உருவான கூலி திரைப்படம் வெளியீட்டை முன்னிட்டு கூலி பவர் லீக் கிரிக்கெட் தொடர் போட்டி நடைபெற்றது. 8 அணிகள் மோதிய இறுதிப் போட்டியில் டிஸ்கோ அணி வெற்றி பெற்று கோப்பையை கைப்பற்றியது. இந்த போட்டிகளில் இந்தியா மட்டுமின்றி பங்களாதேஷ், பாகிஸ்தான் நாடுகளைச் சேர்ந்தவர்களும் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் சுதந்திர தின விழாவை ஒட்டி மினி மாரத்தான் போட்டி நடைபெற்றது. காமராஜர் சிலை முன்பு தொடங்கிய மாரத்தான் போட்டியை பள்ளியின் செயலாளர் ரத்னசாமி தொடங்கி வைத்தார். இதில் 500க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டனர். இறுதியாக போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே நரியம்பட்டு ஊராட்சியில் சுதந்திர தின விழாவை ஒட்டி சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் ஊராட்சிக்கு தேவையான கழிவுநீர் கால்வாய், மின்விளக்கு, சாலை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும், கலைஞரின் கனவு இல்லம், 100 நாள் வேலை உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இதில் ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள், அரசு அலுவலர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். சென்னையில் ரிப்பன் மாளிகை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்கள் கைது செய்யப்பட்டதை கண்டித்து மயிலாடுதுறை வல்லாளரகம் ஊராட்சியில் கிராம சபை கூட்டத்தை புறக்கணித்து ஊராட்சி மன்ற அலுவலகத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நீலப்புலிகள் அமைப்பின் மாவட்ட செயலாளர் கபிலன் தலைமையில் நகர்நல சங்க தலைவர் ராயர் மற்றும் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சுதந்திர தின விழா மற்றும் சிந்தூர் வெற்றியை கொண்டாடும் வகையில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் பாஜக சார்பில் தேசிய கொடி ஊர்வலம் நடைபெற்றது. கோவில்பட்டி லட்சுமி மில் மேம்பாலம் அருகே தொடங்கிய ஊர்வலம் மாதங்கோவில் சாலை, எட்டயபுரம் சாலை வழியாக கோவில்பட்டி காந்தி மைதானத்தில் நிறைவு பெற்றது. இதில் ஏராளமான பாஜகவினர் கலந்து கொண்டு சுமார் 150 அடி தேசிய கொடியுடன் ஊர்வலமாக சென்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் களவை அருகே கல் என்பது போதைப் பொருள் என நிரூபிக்கும் வகையில் கல்படையில் வைக்கும் திருவிழா நடைபெற்றது. சில நாட்களுக்கு முன்னர் கல் இறக்குவது குற்றம் என கூறி காவல்துறையினர் கல் இறக்கும் தொழிலாளர்களை கைது செய்தனர். இந்த சம்பவம் தொழிலாளர்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் சவாலாக 20 லட்சம் ரூபாய் வைத்து கல் என்பது போதைப் பொருள் என நிரூபிக்கும் வகையில் கல்படையில் வைக்கும் திருவிழா நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் மூங்கில் தோட்டம் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ காத்தாயியம்மன் கோவிலில் பால்குட திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இக்கோவிலில் தீமிதி திருவிழா நடைபெறவுள்ள நிலையில் பக்தர்கள் பால்குடம் எடுத்து அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். தருமபுரம் ஆதீனம் ஸ்ரீ விநாயகர் திருக்கோவிலிலிருந்து மேல வாத்தியங்கள் முழங்க காளி ஆட்டங்களுடன் முக்கிய வீதிகள் வழியாக ஆலயம் சென்றடைந்தனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.